பிரான்ஸ் தும்மினால் ஐரோப்பாவிற்கு ஜலதோஷம் பிடித்தது. ஆம், இந்த சொல் வழக்கம் கிபி 14ஆம் நூற்றாண்டுகள் தொடங்கி முதல் உலகப் போர் வரை நீடித்தது. மனிதர்கள் தும்மினால் சுற்றியுள்ள சக மனிதனுக்கு ஜலதோஷம் பிடிக்கும். ஒரு நாடு எப்படி தும்மும், பிற நாடுகளுக்கு எப்படி ஜலதோஷம் பிடிக்கும்? இது கேப்டன் பிளம்பர்க்கின் நாட்குறிப்பு. ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அந்த இடத்தை பிரான்ஸ் பிடித்து கொண்டது. குறிப்பாக பிரெஞ்சு தலைநகர் பாரிஸ் உலகின் நாகரீக தொட்டிலாக விளங்கியது. அந்த காலகட்டத்தில் ஐரோப்பா முழுவதற்கும் பிரெஞ்சு கோட்டுகள், கையுறைகள், நறுமணப் பொருள்கள், கோட்டு பொத்தான்கள், பெண்களின் தலைச்சூட்டுகள், குல்லாய்கள், முகப்பவுடர்கள், உதட்டுச் சாயம் மற்றும் மசூர்கா நடன வகை என அத்தனையும் பாரிஸில்தான் வடிவமைக்கப்பட்டன. நாடகங்கள் இத்தாலியில் தோன்றி வளர்ந்தாலும் பாரிஸில் வீதிகள் தோறும் நாடக மேடைகள் அமைக்கப்பட்டு நாடகங்கள் நடந்த வண்ணம் இருந்தன. பாரிஸ் 24 மணி நேரமும் விழித்திருந்தது. ஐரோப்பிய சீமான்களும் சீமாட்டிகளும் எழுத்தாளர்களும் மற்றும் நடிகர்கள், இசை வல்லுநர்களும் பாரிஸ் செல்வதை வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்தனர். இன்னொரு பக்கம் சீட்டாட்டமும் சூதாட்ட விடுதிகளும் கொடிகட்டி பறந்தன. அப்போது பிரெஞ்சு அரசனாக இருந்த 14ஆம் லூயியின் மர்மக்கரம் ஐரோப்பாவின் அரசவைகளில் ஊடுருவி மர்மமாக செயல்பட்டதாக சொல்லப்பட்டது. ஒரு பக்கம் துருக்கியை ஆதரித்து ஒட்டாமன்களை ஆஸ்திரிய ரோம பேரரசுக்கு எதிராக போர் தொடுக்க வைத்தது பாரிஸ். இன்னொரு புறம் ரஷ்யா துருக்கிக்கு எதிராக போராட வேண்டும் என விரும்பினார் லூயி மன்னர். போலந்தின் வேந்தனை தேர்வு செய்வதில் பிரெஞ்சு அரசனின் பேரன் பிலிப் சாக்சனியின் எலக்டர் அகஸ்டிற்கு எதிராக வாளை சுழற்றினான். ஸ்பானிஷ் வாரிசுரிமை போரில் பிரான்ஸ் ஆஸ்திரியாவிடமிருந்து மகுடத்தை அபகரிக்க பார்த்தது. வாரிசில்லாமல் இறந்த ஸ்பானிஷ் அரசன் பெர்டினாண்டிற்கு தாங்கள் இரத்த உறவு என்று கூறி ஆஸ்திரியாவோடு பிரான்ஸ் மல்லுக்கு வலுவில் போருக்கு சென்றது. இன்னும் லிவோனியா, ஸ்வீடன், டென்மார்க் மற்றும் பால்டிக் கடலோர நாடுகள், பால்கன் நாடுகளில் தோன்றிய கலகங்கள் அனைத்திலும் பிரான்சின் நலன் சார்ந்திருந்தது. குறிப்பாக சொல்வதென்றால் ஐரோப்பாவில் நடந்த போர்கள் அனைத்திற்கும் பிரான்சின் மறைமுக ஆசி இருந்தது. ஆம், ஐரோப்பாவின் தலைவிதியை அந்த காலகட்டத்தில் பாரிஸ் தான் எழுதியது. அது ஜெர்மனியில் ஹிட்லர் வரும் வரை தொடர்ந்தது. அதனால்தான் பிரான்ஸ் தும்மினால் ஐரோப்பாவிற்கு ஜலதோஷம் பிடித்தது. மீண்டும் கேப்டன் பிளம்பர்க்கின் இன்னொரு நாட்குறிப்பை புரட்டுவோம்.